அழைப்புல 5 வித அழைப்பு உண்டு. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை 4வது மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்படி சிலர் அழைப்பு வச்சிருக்காரு. சுவிசேஷகர் அழைப்பு ஒரு மீட்டிங் நடத்தும் போது அவங்க மேல உள்ள அந்த அனாயிண்டிங் விஷன் பேர்டன் வெளிப்படும். பாஸ்டர் ஒரு மீட்டிங் நடத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? நீ சபைக்கு ஒழுங்கா வரணும் அப்படின்னு அதில் தான் ப்ராப்ளம். ஒரு மிஷினரி நடத்தினாங்கன்னா ஞாயிறு எத்தனை ஆராதனை போற, ஒரு ஆராதனை உள்ள உட்காந்து ஒர்ஷிப் பண்ணு, ஈவினிங் ஏதாவது தெருவில் போய் நீ அவுட்ரீச் பண்ணி ட்ராக்ட் கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்க அழைப்பு தக்க பாடுபடும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன மாதிரி பாஸ்டர் ஜேம்ஸ் இல்லைன்னா நான் அவரை யூடியூப்ல கொடுத்துருக்கிறேன். அவர் எங்களுக்குள்ள நல்ல அவர் என்ன பண்றாரு, எவர்ஜெனிஸ்ட் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவங்களை திட்ட இல்லை அவரோட வேலையை அவரோட ஒழுங்கா பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா என் பார்வையில் நான் செய்யற மொழி எனக்கு நல்லா இருக்கும், அவர் பார்வையில் அவர் செய்யற மொழி அவருக்கு நல்லா இருக்கும், சுவிசேஷர் பார்வையில் அவர் செய்யற மொழி கரெக்டாக இருக்கும். அதனால தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பிறரை குறை சொல்லாதீர்கள், பிற ஊழியர்களை குறை சொல்லாதீர்கள். உங்க ஊழியத்தை ஒழுங்கா நீங்க பண்ணுங்க. ஏன் ஊழியத்தை நான் ஒழுங்கா பண்றேன். நான் ஃபேஸ்புக்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி குறை சொல்லி யாராவது ஊழியக்காரங்க ஷேர் பண்ண உடனே அவங்களை எடுத்துருவேன். உன் வேலை என்னதுப்பா? அடுத்தவங்களை குறை சொல்ற உன் வேலை இல்லையே. அது ஒருத்தர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இரவும் பகலும் பிசாசு குற்றம் காட்டிட்டு இருக்காங்க. நீ அவங்க திருப்பி போற. இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம பாவம் செய்யும் போது நம்மை கண்டிக்க தகுதியுள்ள ஒரே ஒருவர் இயேசு. அவர் என்ன பண்ணீங்கன்னா, அவர் தான் எனக்காக அடிப்பட்டார், அவர் தான் ரத்தம் செய்தார், அவர் தான் என் பாவத்தை மறித்தார், அவர் தான் எனக்கு திட்டணும். அவரு பரிந்து பேசுறாராம். ஆனா பிசாசு திட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா சில ஊழியக்காரங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது கர்த்தருக்கு வாயா பிசாசுக்கு வாயா எனக்கு இதுவரை புரியலை. நான் அவங்கள விட்டு விலகிடுறேன். அடுத்தவங்களை குறை சொல்ற ஊழியக்காரங்களை விட்டு என் பாண்டியை தான், என் அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்க எப்படி? அது நீங்களே முடிவு பண்ணிடுங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் சென்சிட்டிவா அந்த அவருடைய இன்ஸ்பிரேஷன் நீங்க கேட்கணும்னா தயவுசெய்து இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை விட்டு விலகிடுங்க. அடுத்த ஊழியர்களை குறை சொல்ல விட்டு விலகிடுங்க.